அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஹாப்பி ஈஸ்டர் எல்லாருக்கும். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வலது கை உயர்த்தி அல்லேலூயா அப்படின்னு சத்தமாக சொல்லணும். சரிங்களா? சொல்லாமா? நீங்கள் எவ்வளோ சத்தமாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். We are Easter people. Our song is Alleluia. நாம் உயிர்ப்பின் மக்கள். நம்முடைய பாடல் அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது மிக மிக நமக்கு நம்பிக்கை தருகின்றது. 1 கொரிந்தியர் 15:14 சொல்லுகிறது, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாக இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒருவேளை உயிர்த்தெழவில்லை என்றால் நாங்கள் அறிவிக்கிற இந்த நற்செய்தி பொய்யாய் போயிருக்கும். நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொய்யாய் போயிருக்கும். ஆகவே நமது விசுவாசத்தின் அடிப்படை என்ன என்றால் இயேசு உயிர்த்தெழுந்ததுதான். பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிர்த்தெழுந்தது முதலாவது உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் அப்படி இயேசுவை போல அவராகவே உயிர்த்தெழுந்து என்றும் வாழ்கிறவர் இங்கே யாருமே இல்லை. நிறைய பேர் நான் ரொம்ப வருஷம் இந்த உலகத்தை வாழணும், ஆட்சி செய்யணும் அப்படின்னு நிறைய அரசர்களெல்லாம் நினச்சாங்க. ஆனால் அவங்களாலெல்லாம் அப்படி முடியல. கொஞ்சம் காலம்தான் இருந்தாங்க, அப்புறம் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எபிரேயர் 13:8 கூறுவது போல அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எல்லா காலங்களிலும் ஆட்சி செய்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுதான் கிறிஸ்தவர்களுக்கு பெருமை. பிரைஸ் தி லார்ட். அவர்தான் கடவுள். அவர் மட்டும்தான் கடவுள். பிரைஸ் தி லார்ட். இதை எங்கே வேணாலும் அடித்து சொல்லலாம், எங்கே வேணாலும் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இயேசுதான் கடவுள், இயேசு மட்டும்தான் கடவுள். காரணம், அவர்தான் உயிர்த்தெழுந்தார், இன்றும் வாழ்கின்றார், என்றென்றும் ஆட்சி செய்கின்றார். இல்லையா? அதுதான் நம்முடைய நம்பிக்கை. தான் பவுலுடைய அழகாக சொல்கிறார், இயேசு உயிர்த்தெழலை அப்படின்னா நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, அறிவிக்கிற நற்செய்தி எல்லாம் வீணாய் போயிருக்கும் என்று. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே நமக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கை நமக்கு பிறகு. ஆகவே முதலில் நாம் மனதில் கொள்ள வேண்டிய பாடம் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தது உண்மை. இட் இஸ் ரியல். இது ஒரு கட்டுக்கதை அல்ல, ஒரு பொய் அல்ல. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மை. அதற்கு அநேக சாட்சிகள் இருக்கிறார்கள். முதலாவது நம்முடைய புனிதை மகதலா மரியா. இல்லையா? நம்ம எவ்வளோ அழகான ஒரு கிரேட் செயின்ட் நம்ம பாதுகாவலியாக பெற்றிருக்கிறோம். மகதலா மரியா ஒரு பெண். ஆனால் வீரத்தோடு அந்த கருக்களிலே எழுந்து அவர் ஆண்டவரை தேடி கல்லறைக்கு செல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்ததை முதலில் மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுக்கிறார். இயேசுனுடைய உயிர்ப்பின் அந்த சாட்சி முதலில் பெறுவது ஒரு பெண்ணுக்கு தான் கிடைத்தது. மகதலா மரியாவுக்கு தான் கிடைத்தது. இயேசு எந்த அளவுக்கு பெண்களை நேசிக்கிறார், இல்லையா? எந்த அளவுக்கு தன்னை தேடுகிறவர்களுக்கு அருளை கொடுக்கிறார் என்பது இந்த பகுதியிலிருந்து நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆகவே இந்த மகதலா மரியா ஒரு நம்பிக்கையின் புனிதையாக இருக்கிறார். அவரை நாம் பாதுகாவலியாக கொண்டிருக்கிறோம். எங்கே என்னுடைய ஆண்டவரை வைத்தனரோ தெரியவில்லை என்று சொல்லி எல்லா இடங்களிலும் ஏங்கி தவித்து தேடிக்கொண்டிருந்த அந்த மரியாவுக்கு இயேசு காட்சி கொடுத்து, இதோ நான் உயிர்த்தெழுந்தேன், என்னுடைய சீடர்களுக்கு சென்று சொல் என்ற உடனே அந்த நற்செய்தியை முதலில் சீடர்களுக்கு, திருத்தூதர்களுக்கு சென்று திருத்தூது அறிவித்தவள் நம்முடைய புனிதை மகதலா மரியா. இல்லையா? அவள் திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூது அறிவிக்கிற, நற்செய்தியாளருக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கிற மகளாக கடவுள் அவருக்கு வாழ்கிற பாக்கியத்தை அவர் கொடுத்தார். அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலை என்று
திருத்தந்தை அழைக்கிறார். ஆகவே அப்பேற்பட்ட பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. அதே போல புனித தோமையார் இயேசுவை நேரடியாக கண்டார். தோமா, நீ நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது, என்னுடைய காயங்களிலே உன்னுடைய விரலை இட்டு நீ அந்த ஐயத்தை தீர்த்துக்கொள், நீ நம்பிக்கை கொள் என்று இயேசு சொன்னார். ஆகவே இயேசுவை நேரடியாக, உயிர்த்த ஆண்டவரை நேரடியாக புனித தோமையார் கண்டார். அங்கிருந்த அநேக சீடர்கள் இயேசுவை கண்களால் கண்டார்கள். அவருடைய கல்லறை காலியாக இருந்தது. காலியாக இருக்கிற கல்லறை ஒரே ஒரு கல்லறை தான் இந்த உலகத்திலே, அது இயேசுவின் கல்லறை. ஏனென்றால் இயேசு அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். மீதி எல்லா கல்லறைகளிலும் எலும்புக்கூடுகள் இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் காலியாக இருக்கிறது, அது இயேசுவனுடைய கல்லறை. பிரைஸ் தி லார்ட். அவர் மட்டும்தான் உயிர்த்தெழுந்து இன்று வரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் கடவுள். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதலாவது, இயேசுவனுடைய உயிர்ப்பு உண்மை. இது கட்டுக்கதையோ புராண கதையோ இல்லை தூங்கி எந்திரிச்சோன்னா அப்படி கனவுல வந்ததோ அல்ல. அநேகர் அதை கண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் திருத்தூதர் யோவான் சொல்லுகிறார், நாங்கள் கண்டோம், அவருடைய வார்த்தையை கேட்டோம், அவரை தொட்டு உணர்ந்தோம், அதை எப்படி எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியும்? அதனால தான், நீ இயேசுவை பற்றி அறிவித்தால் உங்களை கொன்று விடுவோம், நீ கொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று அவர் சொன்னார். அதுதான் உயிர்த்த ஆண்டவருடைய வல்லமை. இரண்டாவது, இந்த உயிர்ப்பு பெருவிழா நமக்கு தருகிற செய்தி என்ன? அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு நீங்கள் வாருங்கள். அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு நீங்கள் வாருங்கள். இந்த உயிர்த்த ஆண்டவரை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறக்க வேண்டும். என் வாழ்க்கை அவ்வளவுதான், நான் பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன், என் வாழ்க்கை அவ்வளவுதான், முடிந்து விட்டது, பெரிய ஒரு நோய் வந்து விட்டது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்றெல்லாம் நாம் அவநம்பிக்கையின் உச்சத்திலே வாழ்கிற பொழுதும் அந்த உயிர்த்த ஆண்டவர் நமக்கு நம்பிக்கை தருகின்றார். புனித வெள்ளிக்கு பிற்பாடு ஒரு உயிர்ப்பு ஞாயிறு உண்டு. உன்னுடைய துன்பத்திற்கு பிற்பாடு ஒரு மாட்சிமை உண்டு என்பதை உயிர்த்த ஆண்டவர் நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு அனுபவித்த பாடுகளுடைய அந்த மணி நேரம் சுமார் 18 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 மணி நேரம் இயேசு மிகுந்த துன்பங்களை அடைந்தார். ஆனால் பாருங்கள், அவருடைய அந்த மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கிறது இல்லையா? இயேசு அனுபவித்த துன்பத்தின் நேரம் 18 மணி நேரம் ஏறக்குறைய. ஆனால் அவர் மாட்சி பெறும் பொழுது அது என்றென்றைக்கும் இருக்கிற மாட்சியாக அது மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். துன்பங்கள் சில காலம்தான், அது கடந்து போகும். அது கடந்து போக செய்வார் உயிர்த்த ஆண்டவர். இந்த துன்பத்திலே நாம் வாழப்போவது இல்லை, இதெல்லாம் கொஞ்ச காலம்தான், இதெல்லாம் மாறும் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த உயிர்த்த ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இருளான வாழ்க்கையிலே நமக்கு ஒளியை தருகின்றார் இந்த உயிர்த்த ஆண்டவர். சோர்ந்து போய் துன்பத்தில் இருக்கிற, துக்கத்தில் இருக்கிற உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றார் இந்த உயிர்த்த ஆண்டவர். தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வெற்றியினுடைய நம்பிக்கையை தருகின்றார் இந்த உயிர்த்த ஆண்டவர். ஆகவே அவரை பார்க்கிற பொழுது நாம் அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு கடந்து செல்ல வேண்டும். மூன்றாவது, ஒரு பர்சனல் இன்விடேஷன் கடவுள் நமக்கு தருகிறார். இந்த உயிர்த்த ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட அழைப்பை நமக்கு தருகிறார். என்ன அழைப்பு? நாம் இயேசுவை நம்ப வேண்டும். எல்லாவற்றுக்கும் அடிப்படை நம்பிக்கை. நான் நிறைய பைபிள் படிச்சிருக்கேன் ஃபாதர், எனக்கு நிறைய ப்ரேயர்ஸ் தெரியும் ஃபாதர், எல்லாம் நல்லது தான் ஃபாதர், ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கடவுளை தான் பார்ப்பார் இல்லையா? ஒருத்தர் வந்து கேட்டார் இல்லையா, என் மகனை குணப்படுத்த உம்மால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க, இயலுமானால் நீர் செய்யும். உடனே சொன்னார், இயலுமானாலா? என்னால் முடியும், நீ நம்புறியா? நம்புகிறேன். அங்கே சௌக்கியம் கிடைச்சது. அப்போ முதலாவது என்ன? நம்பிக்கை. இயேசு அநேக இடங்களிலே அற்புதங்களை செய்தார். தன்னுடைய சொந்த ஊரிலே அற்புதம் செய்ய அவரால் முடியல.
ஏனென்றால் சொந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ நம்பிக்கை இல்லாத இடத்தில் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியாது. கடவுளுடைய வல்லமையை நாம் உணர முடியாது. அப்போ நம்ம அந்த அவநம்பிக்கையிலே தான் இருப்போம். அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு நாம் வர வேண்டும். இயேசுவை முழுமையாக நம்ப வேண்டும். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு இன்றும் வாழ்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தருவார். இந்த என்னுடைய சூழ்நிலை கடந்து செல்லும், அதை செய்ய அவரால் முடியும் என்று நான் எப்பொழுது அவரை நம்புகிறேனோ அங்கே புதிய வாழ்வு துவங்குகிறது. ஆகவே இந்த நம்பிக்கையை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே உயிர்த்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய ப்ராமிசஸ், வாக்குறுதிகளில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். சொன்னார்ல, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசு மரிப்பதற்கு முன்பே சொன்னார், மானிட மகன் பலவாறு துன்பப்பட வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுப்பப்படுவார். சொன்னதை அவர் செய்து முடித்தார். பிரைஸ் தி லார்ட். நிறைய இன்னைக்கு வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் அதை செய்வாங்கன்னு தெரியாது. ஆனால் இயேசு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிற தெய்வம் இல்லையா? நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொன்னார். சொன்னபடியே அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போது அவருடைய வாக்குறுதிகளில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், கடவுளுடைய வாக்குறுதி. அதில் நான் நம்பிக்கை வைக்கிற பொழுது என் துக்கம் சந்தோஷமாக மாறும் இல்லையா? நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, கடவுளுடைய வாக்குறுதி. அதை நான் நம்பணும். எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்று அவருடைய வாக்குறுதியில் நம்பிக்கை வைக்க வேண்டும். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், அவருடைய அழகான வாக்குறுதி. அந்த தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை விட்டு பிரிவது இல்லை. ஒரு நிமிடம், ஒரு நொடி கடவுள் நம்ம விட்டு பிரிந்தால் நாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். கடவுளுடைய அந்த உடனிருப்பு தான் நம்மை வழிநடத்துகிறது என்று அவருடைய வாக்குறுதிகளில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இறுதியாக, இந்த உயிர்ப்பை எப்படி நான் வாழ்வாக்குவது? இந்த உயிர்ப்பை, இந்த உயிர்த்தெழுதலை எப்படி நான் வாழ்வாக்குவது என்றால், முதலிலே சொன்னதைப் போல பயங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நம்பிக்கையோடு ஆண்டவரை அணுகி செல்ல வேண்டும். இப்பொழுது இருக்கிற என்னுடைய பிரச்சனைகளை குறித்து மட்டும் நான் சிந்தித்து கொண்டிருந்தால் எனக்குள்ளே நம்பிக்கை பிறக்காது. மாறாக என்னுடைய பார்வை ஆண்டவர் மீது செல்ல வேண்டும் இல்லையா? அந்த பேதுரு இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்படி இயேசுவை நோக்கி கடல் மீது நடக்கிற பொழுது அவரால் அந்த கடல் மீதும் நடக்க முடிந்தது. ஆனால் கொஞ்சம் இயேசுவை விட்டு அந்த பார்வை விலகி கடலை பார்க்கிறார், அந்த கடலுடைய அலைகளை பார்க்கிறார், சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறார். பயம் அவருக்குள்ளே வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி போகிறார். அப்போ இயேசுவின் மீது பார்வை வைத்து நடக்கிற பொழுது கடல் மீதும் நடக்க முடியும். பார்வை இயேசுவிடமிருந்து மாறுகிற பொழுது நாம் மூழ்கி போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்போ எனக்குள்ளே இருக்கிற பயங்கள் மாறும், எப்போ எனக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும்? நான் இந்த சூழ்நிலைகளை பார்க்காமல், இதன் மீது அதிக கவனத்தை செலுத்தாமல் என் ஆண்டவர் மீது என்னுடைய கவனத்தை செலுத்துகிற பொழுது, அவர் மீது என்னுடைய பார்வையை வைக்கிற பொழுது, இந்த துன்பங்களிலிருந்து, இந்த பயங்களிலிருந்து, இந்த என்சைட்டி, ஒரி எல்லாவற்றிலும் இருந்து என்னால் கடந்து செல்ல என்னால் முடியும். பிரைஸ் தி லார்ட். இயேசு நம்மை அன்பு செய்ததைப் போல நாமும் பிறரை அன்பு செய்கிற பொழுது நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அடுத்தது, இறுதியாக இயேசு சொன்னார், நீங்கள் என்னுடைய சாட்சிகளாய் இருக்க வேண்டும். அதனால தான் மகதல மரியா முதல் சாட்சி. இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் நம்மோடு இருக்கிறார் என்று அந்த சீடர்களுக்கு அறிவித்தார். அதே போல் நாமும் இயேசுவை பிறருக்கு கொடுக்கிற சாட்சிகளாக மாற வேண்டும். அதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மடத்தில் எதிர்பார்ப்பது. நீங்கள் என்னுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் என்னை குறித்து நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சோர்ந்து போய் இருக்கிற மக்கள், கஷ்டத்தில் இருக்கிற ஒரு அம்மா, நோயோடு வந்திருக்கிற ஒரு அம்மா, கண்ணீர் வடிக்கிற ஒரு அம்மா, தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிற ஒரு அண்ணன், இவருக்கு நம்ம என்ன சொல்லணும்?
ஒரு நோய் வந்தோடனே என்ன சொல்லணும்? ஆமாம், இதே மாதிரி அங்கே ஒரு அக்காவுக்கு வந்துச்சு, அந்த அக்கா இறந்து போயிட்டாங்க. அது இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. அப்போ இருக்கிற நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு போயிடும். அம்மா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சரியாயிரும், அந்த சாமி உங்கள் கூட இருக்கிறாரு, எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார், நல்லாயிரும். இதுதான் சாட்சி. நீங்கள் என்னுடைய சாட்சிகள். கடவுள் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் நமக்காகத்தான் இறங்கி வந்தார், நமக்காகத்தான் பாடுகள் பட்டார், இறந்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றும் நம்மோடு வாழுகிறார். ஆகவே கடவுள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதுதான் நீங்களுடைய சாட்சிகள் என்பதற்கு அடையாளம். ஆகவே பிரியமானவர்களே, அவர் நம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு கடந்து செல்ல உயிர்த்த ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்காமல் சாவை அழித்து உயிர்த்த தெய்வம், பாவத்தின் தலையை அறுத்து உயிர்த்தெழுந்த தெய்வம். சாவை உன் கொடுக்கு எங்கே? சாவை உன் வெற்றி எங்கே? சாவை அழித்த தெய்வம், வாழ்வை கொடுக்கிற தெய்வம் நமக்கும் அந்த வாழ்வை தருவார் என்று உயிர்த்த ஆண்டு நம்பிக்கை வைத்து வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.